கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கின்ற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகின்றேன். இந்த நாளின் காலை வேளையிலும் கூட அவருடைய சமூகத்தில் நானும் நீங்களும் வரும்படியாய் தேவன் நமக்கு ஜீவனையும் சுகத்தையும் பலத்தையும் கொடுத்திருக்கின்றார். நானும் நீங்களும் அவரை துதித்து ஸ்தோத்திரிக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம். ஏனென்று சொன்னால், நாம் இந்த பூலோகத்தில் வாழும் பொழுது அநேக காரியங்களை பார்க்கின்றவர்களாக இருக்கின்றோம். அவைகளிலே மனுஷனுடைய வாழ்க்கை ஒரு புல்லுக்கு ஒப்பானதாய் காணப்படுகிறது. வெளியின் புஷ்பத்தை போல பூக்கின்றான். காற்று அதன் மேல் வீசின உடனே அது இருந்த இடமும் அறியாமல் போகும் என்று சொல்லி வேதத்தில் பார்ப்பது போல நம்முடைய வாழ்க்கையும் கூட, மனிதனுடைய வாழ்க்கையும் கூட அப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது. எனக்கு பிரியமான தேவச்சனமே, ஆனால் இவைகளின் மத்தியில் எல்லாவற்றிலும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தாமே நம்மை வழிநடத்துகின்றவராய் நமக்கு வேண்டிய எல்லா கிருபைகளையும் பாராட்டுகின்ற தேவனாக இருக்கின்றார். அவருடைய நாமத்திற்கு துதிகளையும் ஸ்தோத்திரத்தையும் கனத்தையும் நாம் ஏறெடுக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம். இந்த நாளிலும் கூட எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 33வது அதிகாரத்தின் 6வது வசனத்தை வாசிக்கின்றேன். ஜெரேமியா சாப்டர் 33 verse 6. இதோ, நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். நிச்சயமாய் இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை தேவன் நமக்கும் கொடுக்கின்றார். இதோ, நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வர பண்ணுவேன். ஒருவேளை என்னுடைய சரீரத்தில் பலவீனமாய் நான் காணப்படுகின்றேன், எனக்கு சுகம் இல்லை என்று சொல்லி கலங்குகின்றவர்களாய் இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால், கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகின்றார், தன்னுடைய பிள்ளைகளாய் இருக்கும் பொழுது உங்களுக்கு அவர் சௌக்கியமும் ஆரோக்கியமும் வர பண்ணுவாராம். உங்களை குணமாக்குகிறவராய் அவர் இருக்கிறாராம். அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். ஒருவேளை நீங்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்கு கூட கடந்து போகும் பொழுது ஆண்டவரை நோக்கி நீங்க பாருங்க. அவர்தாமே உங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கின்றார், உங்களுக்கு ஆரோக்கியம் வர பண்ணுவேன் என்று சொல்லி, உங்களை குணமாக்குவேன் என்று சொல்லி இருக்கின்றார். அது மாத்திரமல்ல, உங்களுக்கு சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துகின்ற தேவனாக இருக்கின்றார். எவ்வளவு நல்ல தேவனை நானும் நீங்களும் பெற்றிருக்கின்றோம். ஒருவேளை இப்படிப்பட்ட பிரச்சனையின் நிமித்தமாக சமாதானமற்றவர்களாய் காணப்படுகின்றீர்களா? இந்த வேத வசனம், சத்திய வசனம் உங்களுக்கு சொல்லுகிறது, அவர்தாமே எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிற தேவன் என்று சொல்லி, அவர்தாமே உங்களுக்கு சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் உண்டு பண்ணக்கூடிய தேவன் என்று சொல்லி. ஆகினாலே இந்த நாளின் காலை வேளையிலும் கூட தேவனுடைய சமூகத்துல நானும் நீங்களும் வந்திருக்கும் பொழுது அவர்தாமே உங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் மாற்றி போட போதுமான தேவனாக இருக்கின்றார். அவருடைய நாமம் மாத்திரமே மகிமைப்படுவதாக. ஆமென்.